ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். எப்படி நம்ம இந்த செமிகண்டக்டிங் இண்டஸ்ட்ரி அந்த செக்டாரில் வந்து வீடியோ தொடராக வரிசையாக மலிவான விலையில் இந்த ஸ்டாக்ஸை பார்த்தோமோ, அதே போல் இது ஒரு புதிய வீடியோ தொடர். இந்த வீடியோ தொடரில் வந்து ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அது சார்ந்த பங்குகளை வந்து நம்ம பார்க்கலாம். அதுவும் ரொம்ப மலிவான பங்குகளாக இருக்கணும், நல்ல பங்குகளாக இருக்கணும். அது என்னென்ன ஒரு வீடியோவில் ஒரு பங்குகளை பார்த்துட்டே வரும். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்டின் கண்டிஷனால் பாதிக்கும் பாதியாக விலை குறைந்து மலிவான விலையில் நல்ல நிலைமையில் இருக்குது, நல்ல ஃபோக்கஸ் காமிச்சிட்ருக்கு. ஸோ இது என்ன ஸ்டாக்கு, என்ன லெவல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது ஆனால் நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 ரூபாய் இருந்தால் போதும், இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு லைஃப்பில் முன்னேறுவதற்கான ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த வழிகாட்டுதல் வரும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துட மாட்டோமா அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. அஸ் ஐ செட் 10K 10,000 ரூபாய் இருந்தால் போதும், அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட கூடுதலாக இதில் போடக்கூடாது அப்படிங்கிறத இதோடைய டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக பண்ணும்போது அதில் ஒரு சேஃப் ட்ரேட் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் திரும்ப நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், நல்ல ப்ராஃபிட்ஸ் வருது, ஆனால் எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு நாளும் ஓடி போய் ஆர்டர் பண்ண அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட் தான் இது. ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேர் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோ நீங்கள் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டை போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிமையான வழி இருக்குன்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறதா இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன விலைகளில் கிடைக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸ், அதாவது 5 பைசாலேருந்து 29 ரூபாய் இருக்குது உள்ள விலைகளில் கிடைக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது. அது விலை ஏறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும், அதில் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த்து. ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த வீடியோ தொடரின் முதல் பங்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மலிவான விலை நல்ல பங்காக இருக்கணும், அப்படியே தான் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறதில்ல. இங்கே ஒரு ஸ்டாக் வந்து சேக் சாஃப்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஏன் பேசணும் அப்படின்னா, வந்து இந்த ஸ்டாக் வந்து பாதிக்கும் பாதியாக விலை
மலிவாக குறைந்து மார்க்கெட்டில் கிடக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் கடைசியாக பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 146 அப்படின்னு நான் பார்த்தேன். இந்த வீடியோ எடிட் ஆகி அப்லோட் ஆகி வரும்போது ப்ரைஸ் மாறி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு, இந்த ஸ்டாக் வந்து நிறைய கேட்டகரிஸில் வந்து இவங்க ஏஐயில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதை அவங்க வெப்சைட்டில் பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோ வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எதிர்காலத்தில் வந்து மார்க்கெட் லீடர் ஆகுமா அப்படிங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி ஒரு காலத்தில் தான் வந்து ரொம்ப சொல்லுவாங்க. இப்போ வந்து டாடா எல்எக்ஸி வந்து 150 ரூபாய்க்கு இருக்கும்போது அப்போது உள்ள இதில் வந்து நான் அப்போல்லாம் வீடியோ கிடையாது, பிளாகில் கேட்கும்போது அப்போ நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதே டாடா எல்எக்ஸி எங்கே பறந்து போயிடுச்சு, எவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த ஸ்டாக்குமான்னு கேட்டால், இந்த ஸ்டாக் போகுமான்னு கேட்டால் இப்போதைக்கு பதில் கிடையாது. ஸோ இதை வெயிட் பண்ணி பொறுத்திருந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே வந்து அப்டேட் வீடியோ போட்டால் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஸ்டாக்கோட இயர் ஹை எங்கே இருந்துச்சு பார்த்தா 319 அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து கம் டவுன் ஆகி கீழே வந்து இயர் லோ வந்து 143 rupees 45 paise அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. பட் இப்போ வந்து 146. இப்போ இந்த 146 அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட இயர் லோக்கு ஈக்குவல் தான், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் தான். அப்போ இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக போகுதா, இந்த ஸ்டாக் இன்னும் கீழே போகுமா அப்படின்னு கேட்டால், ஸோ என்ன மாதிரி ஆட்கள் என்ன செய்வோம்னா இந்த ஸ்டாக் இறங்க வாங்கி போட்டுக்கிட்டே வருவோம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக் தான் வந்து ஒரு காலத்தில் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாலோ இல்லை விலை குறைஞ்சாலோ பின்னாடி வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட்டே நல்லாகி அந்த செக்டாருக்கே நல்ல பூம் வரும்போது மேலே போயிருங்கிறது தான் வந்து கடந்த கால அனுபவம். அப்படி தான் நிறைய ஸ்டாக்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த சொனாட்டா சாஃப்ட்வேரில் அப்படி தான் 19 ரூபாய்க்கு பிடிச்சி 1000 ரூபாய்க்கெலாம் போச்சு. ஸோ இது அப்படி போகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷனே கிடையாது. இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் எந்த ஸ்டாக்குமே நான் பரிந்துரைப்பது கிடையாது, எந்த ஸ்டாக்கையும் வாங்க சொல்லவே இல்லை. அப்போ என்னத்துக்கு வந்து பேசுகிறீங்க அப்படின்னு, இது எல்லாமே என்னோட பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேரிங் பர்பஸ்க்காக நான் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த சாஃப்ட் அப்படிங்கிற ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த சேனலை பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக சொல்கிறேன், திடீர்னு சில சமயங்களில் வந்து இன்ட்ராடேயில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ திடீர்னு போட்டு விடுவேன். அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் தகவல் உங்களுக்கு வந்து சேராக தான் சொல்கிறேன். வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.